தெளிவா போட்டிருக்கு சார். இந்த தெளிவா என்ன மக்கள் போட்டிருக்கு? சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்கு. இவங்க தான் அந்த குழுக்கள்ல செயல்பட சரி, அது போறவங்க. கட்ட பேராகிராஃப் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உள்ளதான் சார் நாமக்கல் மாவட்டம், இடம் நாமக்கல். ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிற பேராகிராஃப் இன்னொரு தடவை படிங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்காக தனி குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் குழுக்கள் வெற்றி தலைவர் அவர்களின் சுற்றுப்பயணம் மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ளும். அவங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாளை நடைபெற உள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான அப்படின்னு சொல்லி நீங்க டைமிங்க கொடுத்துருக்காங்க. ஆமா சார், அதுதான் சார் அங்க போட்டிருக்கு. அதாவது இந்த குழுக்களை வந்து இவங்க தான் ஏற்பாடு பண்றாங்க. டைமிங் 8:45, இங்க 12 மணி நீங்க டைமிங் கொடு. சோ டைமிங் ஆனது நீங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இந்த பேஜ்ல நீங்க போட்டதா இருக்கட்டும். புசியானந்த் அவர்களுமே 12 மணின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அபிஷியலா போலீஸ்க்கு 3 to 10ன்னு சொல்லியிருந்தாலுமே மக்கள் கிட்ட நீங்க தெரிவிச்சது இது அப்படின்னா மக்களுக்கு என்ன டைமிங் போய் சேரும்? உங்களுக்கும் போலீஸ்க்கும் இருக்கக்கூடிய கருத்து ஒரு விதமாக இருக்கு. மக்கள் கிட்ட போனது இது. மக்கள் அதை ஃபாலோ பண்ணி தானே வருவாங்க. நீங்க வந்து இப்போ ஃபைனலா எங்களை அக்யூஸ் பண்ணனும். நான் அக்யூஸ் பண்ணல இல்ல சார். லெட் மீ, நாங்க வரேன். தப்பு எங்களுதுன்னு வச்சுக்கோங்க. நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இல்லங்க, இருங்க. என்ன கம்ப்ளீட் பண்ண விடுங்க. ஓகே. போலீஸ்காரங்க அங்க இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டைமிங் தெரியாதா? போலீஸ்காரங்களுக்கு டைம் தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும் சார். அவங்க யாரை அலோவ் பண்ணாங்கன்னு கேக்குங்க. மக்களையா? மக்களுக்கு நீங்க சொன்ன டைமிங் அதானே சார். இப்போ விஜய் அவர்கள் அப்ப எதுக்குங்க திருச்சியில நீங்க 7 மணின்னு சொல்லி மக்கள் ஃபேவரலா பேசுறீங்க. இல்ல சார், அப்ப போலீஸ் அங்க எதுக்குங்க இருக்காங்க? அப்ப நீங்க பண்ண குற்றத்தை போலீஸ் எதுக்குங்க அங்க இருக்காங்க? போலீஸ் எதுக்கு இருக்காங்கன்னா போலீஸ் நீங்க வர்ற வரைக்கும் மக்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் இருக்காங்க சார். அந்த இடத்துல நீங்க வர்ற வரைக்குமே எவ்வளவு நேரம் சார், எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? 12 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்க வந்தது 6 மணி 7 மணி கிட்ட வந்திருக்கீங்க. அப்போ அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்காங்கல்ல மக்கள். 12 மணிக்கு ஏற்பாட்டாளர்கள் வர சொல்லி தான் போட்டிருக்கு. ஏற்பாட்டாளர்கள்னு நீங்க போடவே இல்ல சார். ஏற்பாட்டாளர்கள் வர உள்ள மணி நேரம் நாமக்கலுக்கு 8:45 பிரச்சாரம் தானே சார் போட்டுருக்காங்க. நீங்க உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்து சார். அப்போ விஜய் அவர்களுக்கு இரண்டாம் கட்ட உங்களுக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பார்த்து மிச்சத்தை அப்படியெல்லாம் கிடையாது சார். இரண்டாம் கட்ட தலைவர் புசியானந்த் அவர்கள் அவர் வாயில இருந்து வர்றது அவர் சும்மா போற போக்குல சொல்லிட்டாரு நீங்க சொல்றீங்க. இத மக்களை ஏத்துக்க சொல்றீங்களா?